வணக்கம். ரத சப்தமியை பற்றி பார்ப்போமா? ரத சப்தமி இந்து சமயத்தர்களால் தை அமாவாசை நாளை அடுத்த 7வது நாளில் கொண்டாடப்படுவதாகும். இது குறிப்பாக சூரிய தேவன் 7 குதிரைகள் பூட்டிய தனது ரதத்தை வடக்கு திசையில் திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாள் சூரிய கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் தெற்கு நோக்கிய தட்சிணாயனம் பயணத்தை முடித்துக்கொண்டு ரத சப்தமி அன்று வடக்கு நோக்கி உத்தராயணம் பயணப்படும் தினமே ரத சப்தமி ஆகும். இது பருவங்களின் அடிப்படையில் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தின் தொடக்கமாகவும் உள்ளது. இந்திய விவசாயிகளுக்கு இந்த நாள் ஒரு புதிய ஆண்டின் தொடக்கமாக உள்ளது. இந்து சமய குடும்பங்களிலும் சூரிய கடவுள் உள்ள கோவில்களிலும் ரத சப்தமி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சூரிய வழிபாடு இந்து மதத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது மற்றும் அதன் பழமை சீனா, எகிப்து போன்ற உலகின் பல பகுதிகளில் புராணங்களுடன் தொடர்புடையது. காயத்ரி மந்திரம் என்பது சூரிய கடவுள் மீது இந்துக்களால் ஒவ்வொரு நாளும் மிகுந்த பயபக்தியுடன் ஓதப்படும் மந்திரமாகும். புராண இந்து மதம் உருவான பொழுது சூரிய வழிபாடு தோன்றியதாக கருதப்படுகிறது. பழமையான வேதமான ருக் வேதத்தில் சூரிய தேவனின் மனைவி 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அமர்ந்திருப்பதாக குறிப்புகள் உள்ளது. எனவே இந்த அடையாளம் நாஸ் புராணங்களுக்கும் வேத வரலாறுக்கும் பொதுவானதாக உள்ளது. சூரியனின் ரத அமைப்பு. ரத சப்தமி என்பது 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி குறிப்பாக வடக்கு திசையில் திரும்பி பயணிக்கும் நாளாகும். சூரிய தேவனின் தேரோட்டியாக அருணன் உள்ளார். சூரியனின் தேரில் உள்ள 7 குதிரைகள் 7 வண்ணங்களை கொண்ட வானவில்லை குறிப்பதாகும் மற்றும் 7 குதிரைகள் வாரத்தின் 7 நாட்களை குறிப்பதாகவும் கருத்து நிலவுகிறது. அதாவது சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான 7 நாட்களை குறிக்கிறது. மேலும் ரதத்தில் உள்ள 12 சக்கரங்கள் 12 ராசிகளை குறிக்கின்றன. சூரியனின் சொந்த வீடாக சிம்ம ராசி உள்ளது. சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில் பயணித்து திரும்பி வருவதற்கு 1 வருடம் ஆகிறது. ரத சப்தமி திருவிழா சூரிய கடவுளிடமிருந்து ஆற்றலையும் ஒளியையும் பெறும் விழாவாக உள்ளது. ரத சப்தமி அன்று முதல் தென்னிந்திய பகுதிகளில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர்வதை உணர முடியும். மேலும் இந்த நாள் வசந்த காலத்தின் ஆரம்பம். அதைத் தொடர்ந்து வரும் தெலுங்கு வருடப்பிறப்பு, உகாதி மற்றும் சித்திரை வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களை மக்கள் எதிர்பார்க்கும் விதமாகவும் உள்ளது.